ஜபார், திரும்ப திரும்ப என் பாட்டி டிராமா பண்றாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அம்மா அப்பான்னு இவங்க 2 பேருமே உன்கிட்ட வந்து பேசி பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என்னை ஏத்துக்கவே முடியாதுன்னு மறுத்த பாரு. அத கேள்விப்பட்ட அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு வேண்டாம். முடிவு பண்ணிட்டீங்கல்ல, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இரு, நான் என்ன முழுசா சொல்லி முடிக்கல. இத்தனை நாள வெக்கத்தை விட்டு எனக்கு நீதான் வேணும் நீதான் வேணும்னு உன் பின்னாடியே அலைஞ்சுகிட்டு இருந்த. இப்போ நானே உன்னை வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் என் பாட்டியோட மனசு கேட்கல. எனக்காக அவங்களே வந்து உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. இப்ப கூட நான் என் பாட்டி கிட்ட வேணாம் பாட்டி, ஏற்கனவே அம்மா அப்பான்னு அவங்க 2 பேருமே அவகிட்ட அவமானப்பட்டது போதும், நீங்களும் அங்க போய் அவமானப்பட வேண்டாம்னு சொன்ன. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் இது வரைக்கும் என்னோட வீம்பால தென்றல் மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்கேன். பதிலுக்கு அவ என்னை எப்படி வேணாலும் அவமானப்படுத்தட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும். அதுக்காக தென்றல் கிட்ட எவ்வளவு வேணாலும் அவமானப்பட தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி கிளம்பி வந்தவங்களை முடிஞ்ச அளவுக்கு இன்சல்ட் பண்ணி அனுப்புனது மட்டும் இல்லாம ஜாதக பிரச்சனைக்காக அவங்க டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க எப்படிதான் வளைச்சு வளைச்சு பேசி உங்க பாட்டிய நியாயப்படுத்த நினைச்சாலும் உங்க பாட்டி இன்னும் மாறலங்கிறதா உண்மை. இத கூட புரிஞ்சுக்க முடியாத உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்னு தான் எனக்கு தோணுது. பார், நீ என்ன எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி என் பாட்டிய பத்தி தப்பா பேசாத. நம்ம கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் நீ என்னோட மனச பல விதமா காயப்படுத்திருக்க. அதே மாதிரி என் பாட்டி மனசையும் காயப்படுத்திடாத. என் வலிய உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆஹா, வலிய பத்தி நீங்க பேசுறீங்களா? பணம் இருக்குங்கிற திமிருல உங்க பாட்டி சாரதா அத்தை வாழ்க்கையை கெடுத்தாங்கல்ல. உங்களை பெத்த அம்மா மாதவி அத்தையையும் உங்க கண்ணு முன்னாடியே இது வரைக்கும் அடிமையா தானே பாத்துட்டு இருக்காங்க. என்னையும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் எத்தனையோ முறை எத்தனை தடவை கேவலப்படுத்திருக்காங்க. ஏன் என் அப்பாவை கை நீட்டி அடிச்சிருக்காங்க. என்ன ரோட்ல ரவுடிங்ல அனுப்பி ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இன்னும் என்னென்னவோ சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மறுபடியும் அவங்க தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்களையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்த பாத்துட்டு இருக்காங்க உங்க பாட்டி. இதுலலாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாத வலி உங்க பாட்டியை நான் தப்பா சொல்றதுல புரிஞ்சிருச்சா? நல்லா இருக்கே உங்க புரிதல். இப்படி ஒரு சாதாரண புரிதல் கூட இல்லாத உங்களை நம்பி நான் இல்ல, என்ன மாதிரி தன்மானத்தோட இருக்கிற எந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்தை நீட்ட மாட்டான். இங்க பாருங்க ஆகாஷ், ஏற்கனவே உங்களை எனக்கு மாப்பிள்ளையா பிக்ஸ் பண்ணிருந்தாங்க. அதனால தான் நான் உங்க கூட பழகினேன். ஆனா எப்ப கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் நீங்க உங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அவாய்ட் பண்ணீங்களோ அப்பவே உங்களை நான் என் மனசுல இருந்து மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டேன். இத நான் ஏற்கனவே பல தடவை பல விதமா சொல்லிட்டேன். ஆனா ஏன் தான் உங்களுக்கும் உங்க பாட்டிக்கும் இது புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப வந்து ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப நான் கடைசியா சொல்றேன், எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் உங்களை திரும்ப ஏத்துக்கவே மாட்டேன். அதனால எனக்கும் உங்களுக்கும் இனிமே கல்யாணம் ஆகுங்கிற கனவை இத்தோட நீங்களும் மறந்துருங்க, உங்க பாட்டியும் மறக்க சொல்லுங்க. குட் பை.
எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் உங்களை திரும்ப ஏத்துக்கவே மாட்டேன். அதனால எனக்கும் உங்களுக்கும் இனிமே கல்யாணம் ஆகுங்கிற கனவை இதோட நீங்களும் மறந்துருங்க, உங்க பாட்டியும் மறக்க சொல்லுங்க. குட் பை. என்ன இவன் இங்க தனியா நின்னுட்டு இருக்கான்? ஆகாஷ், பாட்டி இன்னும் தென்றல் பேசினதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடு ஆகாஷ், நான் அவளை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதையெல்லாம் அவளால அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? அதான் இப்படியெல்லாம் பேசியிருக்கா. போக போக புரிஞ்சுப்பா. அவ சின்ன பொண்ணு தானே. நீங்க வேற பாட்டி, அவ என்ன சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு மாதிரியா பேசுறா? அவளெல்லாம் இனிமே பொண்ணுன்னே சொல்லாதீங்க பாட்டி. சரியான ராட்சசி, அடங்காப்படாரு. நீ தென்றலை பத்தி இவ்வளவு வெறுப்பா பேசுறத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இத நீ முன்னாடியே பேசிருக்கணுமேடா. எனக்கு இப்ப அவளோட தயவு தேவைப்படுது. அதனால அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் என்னோட நேரம். ஆகாஷ், தென்றல் நம்ம கிட்ட வெறுப்பா பேசுறதுக்கு அவகிட்ட நிறைய நியாயமான காரணங்கள் இருக்கு. நான் அவளுக்கு கொடுத்த கஷ்டம் அப்படி. பதிலுக்கு நாம அவளை வெறுத்து பேசுறதுக்கு நம்ம கிட்ட எந்த காரணமும் இல்லப்பா. நாம அவ கோவத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அதை விட்டுட்டு எக்காரணத்தை கொண்டும் நாம அவளை வெறுத்துற கூடாதுப்பா. குறிப்பா நீ அவளை வெறுத்திடவே கூடாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் தென்றல் தான் உனக்கு பொருத்தமான பொண்டாட்டி. நான் என் உயிரை கொடுத்தாவது தென்றலை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் ஆசைய நிறைவேற்றி வைப்பேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இனிமே அந்த மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. எப்ப நீங்க உங்க தப்ப உணர்ந்து முழுசா மாறினதுக்கு அப்புறமும் அவ உங்களை எடுத்தறிஞ்சு பேசினாலும் அப்பவே அவளை என் மனசுல இருந்து மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டு. ஐயோ, என்ன இவன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டா? ஜோசியர் சொன்ன மாதிரி இவன் தென்றலை கல்யாணம் பண்ணாதானே நாம உயிரோட இருக்க முடியும். நீங்க வேற யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க பாட்டி. நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா தென்றல் மட்டும் இனிமே எனக்கு வேணவே வேணாம் பாட்டி. ஆகாஷ், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ தென்றலை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல பாட்டி, இனிமே தென்றலுங்கிற ஒருத்தி என் லைஃப்ல வரவே வேண்டாம். நான் அவளை சுத்தமா வெறுத்துட்டேன். இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. அவளை நினைச்சாலே பயங்கரமா டென்ஷன் ஆகுது. என்னடா இது, இத்தனை நாளும் அவதான் இவனை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருந்தா, இப்போ இவனும் அவளை வெறுக்க ஆரம்பிச்சுட்டானே. அவளை எப்படி சமாதானப்படுத்தி இவனுக்கு கட்டி வைக்க போறேன்? எனக்கு ஒரு வழியும் தெரியலையே. இப்போ இவன் வேற இப்படி போறான். இவனை எப்படி சமாதானப்படுத்த போறேன்?
ஜோசியர் வேற வர்ற பௌர்ணமிக்குள்ள 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தாதான் என்னோட மரண கண்டம் கொஞ்சம் கொஞ்சமா விலகும்னு சொல்லி இருக்காரு. ஆண்டவா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வானிலா, என்னடி இன்னும் தூங்கலையா நீ? வழக்கமா சாப்பிட்டதும் அடுத்த 5 நிமிஷத்துல தூங்கிடுவ. இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரம் முழிச்சிட்டு இருக்க? அக்கா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. இதுக்கு ஏன் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்ல, இது உனக்கு பிடிக்காத விஷயம், அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன விஷயம்? அது காலையில அந்த ஆண்டாள் பாட்டியா அந்த அளவுக்கு நீ இன்சல்ட் பண்ணிருக்க கூடாதுக்கா. இதுக்கு முன்னாடி எனக்கும் அவங்கள பிடிக்காதுதான். ஆனா இப்பதான் அவங்க தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து முழுசா மாறிட்டாங்கல்ல. அதனாலதான் உன்கிட்ட இவ்ளோ தூரம் இறங்கி வந்தும் பேசினாங்க. என்னடி, காலையில அந்த ஆண்டாள் பாட்டி உன்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசினதும் நீ அவங்க உண்மையிலேயே மாறிட்டாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டியா? அவங்கெல்லாம் மாறுற கேரக்டரா? அக்கா, எனக்கு என்னமோ அவங்க மாறிட்டாங்கன்னு தான் தோணுது. நீ இன்னும் அவங்கள பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காம அவங்க கேட்ட மாதிரி ஆகாஷம் மன்னிச்சு திரும்ப ஏத்துக்கோக்கா. முட்டாள்தனமா பேசாத நிலா. அந்த பாட்டிலாம் திருந்துற ஆளே கிடையாது. ஆகாஷ் தாராவோட என்கேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் அவங்களுக்கு மறுபடியும் மரண பயம் வந்துருச்சு. அதான் ஏற்கனவே அவங்க குடும்ப ஜோசியர் சொன்ன மாதிரி என்ன அவங்க பேரனுக்கு கட்டி வச்சா தன்னோட மரண கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம்னு யோசிச்சு இப்படிலாம் திருந்திட்ட மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இது மத்தவங்களுக்கு தான் புரியலனா உனக்கு கூடவா புரியல? சரிக்கா, நீ சொல்ற மாதிரி அவங்க நடிக்கிறாங்கன்னே வெச்சுக்கோ. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஜாதகப்படி நீ ஆகாஷ கல்யாணம் பண்றதுனால அவங்க தன்னுடைய மரண கண்டத்துல இருந்து தப்பிச்சாலும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்பாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சுக்கா. இனிமே அவங்களே நினைச்சாலும் அவங்களால உனக்கு பெருசா எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாதுக்கா. அதனால பேசாம நீ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கோக்கா. என்னாச்சுடி உனக்கு? நீ வழக்கமா இந்த மாதிரி கூறு கெட்டத்தனமா யோசிக்க மாட்டியே, இப்ப ஏன் இப்படி ஆயிட்ட? இல்லக்கா, நம்ம அப்பா அம்மாவோட சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தா நீ என்னமோ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு தோணுது. இப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்படி என்ன சூழ்நிலை? பாவம்க்கா, அவங்க 3 பொண்ணுங்களை பெத்து வச்சுக்கிட்டு எப்படி கரை சேர்க்க போறோம்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கக்கா. இத நம்ம அம்மா வெளிப்படையா சொல்லிடுறாங்க. ஆனா அப்பாவால சொல்ல முடியலக்கா. சொன்னா நீ வருத்தப்படுவியோன்னு நினைச்சு சும்மா உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாரோன்னு எனக்கு தோணுதுக்கா. ஆகாஷ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உனக்கு மட்டுமாவது நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்கும்க்கா. அதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதக்கா. யோ நிலா, நான் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு போர் அடிச்சிருச்சு. பொண்ணுங்களை பெத்தவங்க அவங்கள கரை சேர்க்க முடியாம கஷ்டப்படுவாங்கங்கிற மென்டாலிட்டி எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. இந்த கான்செப்ட் அந்த காலத்துக்கு ஓகே, ஏன்னா அப்ப பொண்ணுங்களால படிக்க முடியாது, பசங்க தான் படிப்பாங்க, வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. ஆனா இப்ப அப்படியா? பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களும் படிக்கிறாங்க, அவங்கள விட அதிகமா சம்பாதிக்கவும் செய்யறாங்க. அப்புறம் எதுக்காக பெத்தவங்க கரை சேர்க்க முடியாம கஷ்டப்பட போறாங்க? ஆன்லைன் காலோண்டி இது. சும்மா சமைக்கிறது, துணி துவைக்கிறது, மேக்கப் போடுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதுன்னு நம்மளோட யூஸ்ஃபுல்லான ஹாபிஸ இன்டர்நெட் சேனல்ல அப்லோட் பண்ணாலே இப்ப யார் வேணாலும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாண்டி. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம அம்மா தான் புலம்பிட்டு இருக்காங்கன்னா நீயும் ஏன் இப்படி படுத்துற? நீ சொல்ற மாதிரி இன்டர்நெட் சேனல்ல பணம் சம்பாதிக்கலாம்க்கா.
ஆனா நமக்கு பொருத்தமான நல்ல வாழ்க்கையை சம்பாதிக்க முடியுமாக்கா? ஐயோ நிலா, நீ இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு சிரிப்பா வருது. உனக்கு என்ன முதல்வன் அர்ஜுன் நினைப்பா? அப்படியே லாஜிக்கா क्वेश्चन பண்றீங்களோ? ஆள பாரு. இத பாரு, நீ எப்படிதான் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் என்னால இந்த ஆகாஷை ஏத்துக்க முடியாது. போதுமா? ஏங்கா முடியாது? ஆகாஷ் அவங்க பாட்டி பேச்ச கேக்குறாருங்கிறத தவிர அவர்கிட்ட என்ன குறை இருக்கு? அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? இல்ல நல்ல குணம்தான் இல்லையா? ஆகாஷும் நல்லவரு. அவங்க அப்பா அம்மா தாத்தான்னு எல்லாமே நல்லவங்க தான். அதனால நீ அந்த வீட்டுக்கு வாழ போனா உனக்கு நிச்சயமா நல்ல லைஃப் தான்க்கா கிடைக்கும். ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத இன்னொரு தடவை கொஞ்சம் பொறுமையா கன்சிடர் பண்ணி பாருக்கா. ஐயோ ராமா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நான் தான் சொல்றேன்ல, நீ என்னதான் சொன்னாலும் என்னால அந்த ஆகாஷ் மாதிரி கீ கொடுக்கிற பொம்மை கிட்ட என் வாழ்க்கையை அடகு வைக்க முடியாதுன்னு. சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. ஆளை விடு, எனக்கு தூக்கம் வருது. அக்கா ப்ளீஸ் பாரு, ஒழுங்கா போய் தூங்கு நிலா. இல்லனா நான் எந்திரிச்சு மொட்டை மாடியில போய் தூங்கிடுவேன். கோயிலுக்கு போறோம். மாதவியும் கூட்டிட்டு போலாமா? சரி, கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஐயோ, சாரதா அக்கா கூப்பிடுறாங்களே, எதுக்கா இருக்கும்? என்னாச்சு? ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா? திரும்பவும் சாரதாக்கா தான் கூப்பிடுறாங்க. எதுக்கா இருக்கும்? அவங்க கிட்ட நம்ம மாமியார் மனசு மாறி தென்றல ஆகாஷுக்கு கட்டி வச்சலான்னு முடிவு பண்ணிருக்கிற விஷயத்த எப்படி சொல்றத? சாரதாக்கா தென்றல சித்துவுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது? அட்டன் பண்ணி பேசினா இந்த விஷயத்த உளறிடுவோம். அப்புறம் சாரதா அக்காக்கு ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடும். இருக்கட்டும், பாத்துக்கலாம். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. மாதவி கிட்ட பேசி 2-3 நாள் இருக்குமே. ஏன் ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா? ஒருவேளை மாதவிக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோ. நேர்லயே போய் பார்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. மாதவி, வாங்கக்கா.
என்ன மாதவி, உன் போனை பக்கத்துல தான் வச்சிருக்க, அப்புறம் ஏன் நான் ஃபோன் பண்ணா எடுக்கல? ஒன்னும் இல்ல, இந்த பக்கமா கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். நீயும் வரியான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஆனா நீ ஃபோன் எடுக்கல. அதான் உனக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோன்னு நினைச்சு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மாதவி. என்னாச்சு மாதவி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லையா? சொல்லு மாதவி, உனக்கு காய்ச்சல் எதுவும் அடிக்குதா? மாதவி, என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒருவேளை நம்ம மாமியார் எதுவும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா?